எங்கள் இறைவனே, நிச்சயமாக நீ ஒரு நாளில் மனிதர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாய். அந்நாள் வருவதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்குறுதியில் தவறுபவன் அல்ல என்று கூறுவார்கள். நிச்சயமாக எவர்கள் அந்நாளை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்நாளில் அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய சந்ததிகளும் அல்லாஹ்வினுடைய வேதனையிலிருந்து எதையும் அறவே தவிர்த்துவிட முடியாது. இவர்கள்தான் உண்மையாகவே நரகத்தின் எரிக்கட்டைகள். இவர்களின் நிலை ஃபிர்அவுனை சார்ந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு முன் இருந்தவர்களின் நிலை போன்று உள்ளது. அவர்களும் நம் வசனங்களை பொய்யாக்கினார்கள். ஆதலால் அல்லாஹ் அவர்களின் இப்பாவங்களின் காரணமாக அவர்களை தண்டித்தான். அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் ஆவான். எவர்கள் இவ்வேதத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீர் கூறுவீராக, அதிசீக்கிரத்தில் நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவீர்கள். மேலும் மறுமையில் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள். அது மிக கெட்ட தங்குமிடமாகும். பத்ரு போர்க்களத்தில் சந்தித்த இரு சேனைகளில் மெய்யாகவே உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருந்தது. ஒன்று அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியும் கூட்டம், மற்றொரு கூட்டத்தினர் நிராகரிப்பவர்கள். நிராகரிப்பவர்களாகிய இவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிபவர்களை தங்களை விட 2 மடங்காக தங்கள் கண்ணால் கண்டனர். அல்லாஹ் தான் விரும்பியவர்களை தன் உதவியை கொண்டு இவ்வாறு பலப்படுத்துகிறான். படிப்பினை பெறும் பார்வையுடையவர்களுக்கு நிச்சயமாக இதில் ஒரு நல்ல படிப்பினை இருக்கிறது.